but maybe you should do whatever you need to erase. அழிஞ்சு போச்சு. ஹலோ மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் த கிரேசி கேர்ள். அண்ட் நான் உங்கள் ஸ்வேதா. என்னடா கையில் எழுதி வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன்னு பார்க்குறீங்களா? சும்மா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே, அதுக்கு தான். அண்ட் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோக்கு நீங்கள் நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. அது எல்லாத்துக்குமே ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ். அண்ட் வித்தவுட் நீ ஃபர்தர் டூ, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து எல்லோ கலர் நெயில் பாலிஷ் எடுத்திருக்கேன். அதை பெருசாக ஒன்றும் பண்ண வேணாம். இந்த மாதிரி தம் ஃபிங்கரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். என்னோடய தம் ஃபிங்கரில் மட்டும் மிச்ச நெயில்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது ஏன்னா அது வந்து உடஞ்சிடுச்சு. நான் அது உடஞ்சாலும் பரவாயில்லடா, நான் வச்சுருப்பேன்டா அப்படின்னு கட் பண்ண மனசு வராமல் நான் வச்சுருந்தேன். ஆனால் ரொம்ப உடஞ்சதுனால வேறு வழியே இல்லாமல் நான் கட் பண்ணிட்டேன். ஸோ சேட். அண்ட் இப்போ வந்து சேம் தம் ஃபிங்கரில் நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம்ல எல்லோ கலர், அதே மாதிரி செகண்டில் இருக்க நெயில்லையும் லாஸ்ட்டில் இருக்க பிங்கி நெயில்லையும் எல்லோ கலர் அப்ளை பண்ணிக்கலாம். எல்லோ கலர் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு இல்லை, உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் எல்லோ பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும். அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நடுவில் இருக்க அந்த ரெண்டு ஃபிங்கர் உள்ள நெயிலுக்குமே ஒயிட் கலர் அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? இது மேலே தான் நம்ம அந்த ஃப்ளவர் பேட்டர்ன் க்ரியேட் பண்ண போகிறோம். அதனால் இது வந்து ஒயிட் கலர் நீங்கள் போட்டுக்கலாம். ஒயிட் கலர் இல்லை அப்படின்னா அந்த பீச் கலர், ஸ்கின் கலர் அப்படி சொல்லுவாங்க, கரெக்டாக? நெயில் கலர் அதே மாதிரி அது போட்டுக்கோங்க. ஒயிட் போட்டால் அந்த டிசைன் கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கும், அதனால் நான் ஒயிட் யூஸ் பண்ணுறேன். இப்போ அது மேலே வந்து எல்லோ கலரில் நம்ம பெட்டல்ஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அந்த எல்லோ கலர் எடுத்துகிட்டு ஒரு சர்ஃபேஸில் அதை வந்து இது மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பென்சில் யூஸ் பண்ணி, ஓகேவா, பிளண்ட்டான ஒரு பென்சில், இது நேராக பென்சில் அப்படிலாம் இல்லை, சாதா கலர் பென்சில் தான். உங்ககிட்ட இருக்கிற சாதா பென்சில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை எடுத்துகிட்டு அது இந்த மாதிரி அந்த நெயில் பாலிஷ் டிப் பண்ணி நம்ம நெயில்ஸ் மேலே வந்து பெட்டல்ஸ் மாதிரி டாட் வச்சு க்ரியேட் பண்ண போகிறோம். நெயிலோட கார்னரில் இந்த மாதிரி 5 டாட்ஸ் வச்சு க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுங்கள் பெட்டல்ஸ். இதில் வந்து நம்ம 3 ஃப்ளவர் பண்ண போகிறோம் ஒரு நெயிலில். ஃபர்ஸ்ட் ஃப்ளவர் வந்து அந்த ஒரு கார்னரில், அண்ட் செகண்ட் ஃப்ளவர் வந்து மிடில் கொஞ்சம் கார்னர். ஓகேவா? நான் பண்ணுறது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அண்டு தேர்டு வந்து கீழே பாட்டமில் கார்னரில், இந்த சைட் கார்னரில். ஓகேவா? அண்ட் சேம் அதே மாதிரி அதே டிசைனை நம்ம நெக்ஸ்ட்டில் இருக்க நெயில்லையும் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து ஒரு ஒயிட் கலர் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, இது வச்சு நான் வாங்குறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். தாய்க்குளமே தயவு செய்து வாங்கித்தாங்க அப்படின்னு ஒரு வாரம் எங்கள் அம்மாவை நச்சரித்து உருண்டு பிறண்டு நான் அந்த நெயில் பாலிஷ் வந்து வாங்கினேன். அது ஆக்சுவலி இங்கே கிடைக்கிறது கஷ்டம், இந்த ஒயிட் கலர் நெயில் பாலிஷ். அதனால தான் நான் சொன்னேன், ஒயிட்டில் நீங்கள் பீச் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை லைட் பிங்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அழகாக இருக்கும். இப்போ நம்ம டாட்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது மேலே வந்து பிளாக் கலர் நெயில் பாலிஷ் எடுத்துக்கோங்க. அதை வச்சு அந்த நம்ம 5 டாட்ஸ் வச்சுருக்கோம்ல, அதுக்கு நடுவில் ஒரு பிளாக் கலர் டாட் வைக்க போகிறோம். சேம் பென்சில் எடுத்துகிட்டு பிளாக் கலர் நெயில் பாலிஷ் இப்படி டிப் பண்ணி அந்த 5 டாட்ஸுக்கு நடுவில் இந்த மாதிரி வைங்க. இது வந்து அந்த 5 டாட்ஸையும் கனெக்ட் பண்ணும். பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு கேமராவில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கே. அண்ட் அவ்வளோதான், நம்ம நெயில் ஆர்ட் முடிஞ்சிடுச்சு. உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். I'm not the girl that I used to be. Sometimes I'm more than words. I'm beyond what I once was. I don't